வணிகத் தலைவனாம் கோவலன் நினைவாக கம்பம் நட்டி பின்பு சிலம்பூர் அம்மனாம் கண்ணகியை தொழுது சேரன் செங்குட்டுவன் காலம் சிலப்பதி காலம் தொட்டு இது இங்கே நடந்து வருகிறது. அன்னைக்கு நாங்கள் வந்து சாமியை சத்தி அழைச்சிட்டு வந்து கோயிலில் வந்து குண்டு இறங்குற அன்னைக்கு இங்கே கோயிலில் வந்து அன்னதானம் நடக்கும். ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். இப்போ மகிஷாசுர மர்தனம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோட்டமாரியம்மன் கோயிலில் வந்து கம்பம் நடுதல் விழா வந்து நடைபெற போகுது. அவ்வளோ ஒரு ஆளை எடுத்து நம்ம எடுத்துட்டு ஒரு ஆளை எடுத்துட்டு போடானே இல்லை போதும் போதும் மஞ்சள்
வணக்கங்க. இப்போ கோட்டை மாரியம்மன் கோவில் வந்து கம்பம் நடுதல் விழா வந்து நடந்திருக்குது. இந்த திருவிழா வந்து எப்போ வந்து எப்படி நடக்கும், எத்தனை நாள் நடக்கும், அது போக இந்த திருவிழாவோட வரலாறு, யார் யார் வந்து இதில் கம்பம் நடுற முறை, மற்ற முறையெல்லாம் இருக்குதுங்க. சங்க காலத்திலிருந்தே கோட்டையில் இருந்த கோயில் தான் மாரியம்மன் கோயில் தான் கோட்டை மாரியம்மன் கோயில். சங்க காலம் முதலே இந்த அந்தியூர் கோட்டை என்பது ஒரு பெரிய போராட்ட பூமி தான் அந்தியூரே என்பது. பல படையெடுப்புகள், முகலாயர் படையெடுப்பு, திப்பு சுல்தான் படையெடுப்பு, இங்கிருந்த கோயில்கள் நகைகள் எல்லாம் கொள்ளையடித்து செல்லுதல், மாலிகாப்பூரிலிருந்து இங்கே வந்து எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்த பெரும்பாலான கோயில்கள் எல்லாம் கொள்ளையடித்து சென்றது போல அந்தியூர் கோயிலையும் இருந்த செல்வங்களில் எல்லாம் அள்ளி சென்றனர். இறுதியாக மைசூர் படையெடுப்பில் வந்து ஈரோடு மூக்கறுப்பு போர் என்று பெரிய ஒரு யுத்தத்திலும் கொங்கு நாடு சீர்குலைந்தது. இந்த சமயம் பார்த்து ஆங்கிலேயர்கள் வந்து கொங்கு நாட்டின் மீது படையெடுத்தனர். மைசூர் அரண்னுடைய படையெடுப்பு கொங்கு நாட்டின் மேல் இருந்து சீர்குலைக்காவிட்டிருந்தால் ஆங்கிலேயர்கள் வந்து கொங்கு நாட்டில் காலடி எடுத்து வைக்க முடியாது. இதனுடைய கொங்கு நாட்டின் இந்த தமிழகத்தின் நுழைவாயில்தான் இந்த பர்கூர் மலையை சேர்ந்த கன்னட நாட்டின் மலையைச் சேர்ந்தது. இங்கே வந்து கோட்டை மாரியம்மன் கோயிலில் வந்து கம்பம் நடுதல் என்பது வணிகத் தலைவனாம் கோவலன் நினைவாக கம்பம் நட்டி பின்பு சிலம்பூர் அம்மனாம் கண்ணகியை தொழுது அந்த அம்மனை அழைத்து வந்து குண்டம் இறங்குதல் கொங்கு நாட்டு மக்களின் சேரன் செங்குட்டுவன் காலம் சிலப்பதி காலம் தொட்டு இது இங்கே நடந்து வருகிறது. இதை வந்து அதன் நினைவாக இந்த வணிக குலத்தினர் ராசிபுரத்தில் இருந்து முதல் சங்க காலத்திலிருந்து இங்கு இருந்தவர்கள் தான் ராசிபுரம் சென்றாலும் அவர்களுடைய வழிபாட்டு முறையை கோட்டை மாரியம்மனிலிருந்து நடத்துகிறார்கள். மகிஷாசூரனை காளி வந்து வதம் செய்வதனுடைய நிகழ்ச்சி தான் இன்று நடந்தது. அதன் மூலம் கோவலன் நினைவாக இப்போ கம்பம் நட்டி சிலம்பூர் அம்மனை அழைத்து உன்னை வரும் குண்டம் வந்து இறங்கி இங்கே கொங்கு நாட்டில் சிறப்பு தருவது சிலப்பதிகாரம் தொட்டே நடந்து வருகிற ஒன்று. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நடந்துகிறார்கள். இதை இப்பொழுது இந்த வணிக குலத்தை சேர்ந்து ராசிபுரத்திலிருந்து வரார்கள். இந்த கம்பம் நடுதல் வந்து அந்தி குலத்தை சேர்ந்தவர்கள் அரசு பாயத்திலிருந்து வந்து கம்பம் நட்டுறார்கள். மரவள குலத்தினர்களும் வந்து சிறப்பு செய்கிறார்கள். இப்படி அனைத்து மக்களும் ஆதி காலத்திலிருந்து சிறப்பு செய்து இந்த கொங்கு நாட்டினுடைய ஒரு வரலாற்றை நிலைநிறுத்தி கொண்டு இன்றும் அதனுடைய வரலாற்றை சொல்லும் நினைவாகத்தான் இந்த திருவிழாக்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். கம்பம் வந்து குண்டம் இறங்கி இன்னும் 15 நாள் கழித்து குண்டம் இறங்கிய பின்னால் தேர் 4 நாளைக்கு ஓடும். அந்த 4 நாள் ஓடின பின்னால் திங்கக்கிழமை நிலை செய்கிறோம். செவ்வாய்க்கிழமை வந்து இந்த கம்பத்தை வந்து அனைத்து மக்களும் வந்து இங்கே உள்ள உள்ளூர் மக்கள்கள் எல்லாம் வந்து கம்பத்துக்கு நடுவர்களும் ராசிபுரத்திலிருந்து வந்த வணிக குலத்தினரும் அனைவரும் வந்து கம்பம் பிடுங்கும் விழா வந்து நடைபெறும். சீரும் சிறப்புமாக நடந்து இந்த கொங்கு நாட்டின் வரலாறுகளை இன்றும் திருவிழாக்கள் மூலம் தலை நிமித்தி கொண்டும் இம்மக்களை நான் மனதார வழங்குகிறேன். பொதுமக்கள் அனைவரும் வந்து திருவிழாவை நல்லபடியாக இந்த கோட்டை மாரியம்மன் வந்து இப்போ பழைய காலத்தில் வந்து பெரியவர் தான் நடத்துகிறாங்க. நாங்கள் வந்து இப்போ ராசிபுரத்துலேருந்து வந்து இந்த பண்டிகை 15 நாட்கள் பண்டிகை நடக்கும். பண்டிகை நடக்கும்போது நாங்கள் 15 நாள் இங்கே கோயில் இருப்போம். கோயிலில் வந்து காலையில் 2 நேரம் காலையில் 2 நேரம் பூஜை நடக்கும். ஒரு நேரத்தில் பொங்கல் அன்னதானம் வழங்கும். 15 கோயில் பண்டிகை அன்றைக்கி நாங்கள் வந்து சாமியை சத்தி அழைச்சிட்டு வந்து கோயிலில் வந்து குண்டு இறங்குற அன்றைக்கி இங்கே கோயிலில் வந்து அன்னதானம் நடக்கும். அதை சத்தி அழைச்சிட்டு வந்து இங்கே கோயிலில் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பூஜை நடக்கும். சாமிக்கு வந்து அபிஷேக பூஜை, அலங்கார பூஜை, அந்த சாமிக்கு உண்டான பூஜைகள்லாம் வந்து நடக்கும். நடந்த பிற்பாடு பண்டிகை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கோயிலில் இருப்போம். கோயிலில் முடிஞ்சு எங்கள் பெரியவர்களெல்லாம் அந்த கோயிலில் பண்டிகை முடிஞ்சிட்டு கம்பம் முடிஞ்சு வெள்ளை அந்த செவ்வாய்க்கிழமை நீராட்டுவோம். கம்பத்தை முடிச்சு மஞ்சள் நீர் ஆட்டி சாமி வந்து திருப்திகரமாக வச்சு நாங்கள் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாதம் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வந்து மதியகால பூஜையிலேருந்து இருந்து ஒவ்வொரு பொதுமக்களும் உள்ளூர் ஆளுங்களும் இருந்து கோயிலுக்கு சம்மந்தக்காரங்களாம் வந்து இருந்து